ஹலோ ஆல். ஸோ அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியோடைய செகண்ட் பார்ட் தான் அது. அப்படியே கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். ஸோ அடிக்கடி நம்ம நியூஸில் பார்ப்போம். எல்லோ அலர்ட் அப்படின்றது வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வார்னிங் நோன் ஆஸ் சைக்கிள் லோன் அலர்ட் இஷ்யூட் அட்லீஸ்ட் 48 ஹவர்ஸ் இன் அட்வான்ஸ். 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லோ அலர்ட் கொடுப்பாங்க. ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றது வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்குறது. ரெட் அலர்ட் வந்து 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்குறது. ரெட் அலர்ட்ன்றது வந்து போஸ்ட் லேண்ட்ஃபால் அவுட்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்னிங் ஒன்று போஸ்ட் லேண்ட்ஃபால் அவுட்லுக் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் வார்னிங், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் வார்னிங்கு. அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ட்ராட் டைப்ஸு. ஸோ ட்ராட் டைப்ஸ் வந்து வறட்சி வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னா 7 டைப்ஸில் இருக்குது. வறட்சி 7 டைப்ஸில் இருக்குது. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். மெட்ராலஜிக்கல், அக்ரிகல்ச்சரல், சாயில் மாய்ஸ்சர், சோஷியோ எக்கனாமிக் ட்ராட்டு, ஃபெமைன், எக்காலஜிக்கல் ட்ராட்டு. இதெல்லாமே வந்துட்டு மெயின்ஸ் எழுதுகிற உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு இது உங்களுக்கே தெரியும், இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் உள்ள அதோட கான்டெக்ட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியோ எக்கனாமிக் ட்ராட் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சோஷியோ எக்கனாமிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதனால ஏற்படக்கூடிய வறட்சி தான் வந்துட்டு சோஷியோ எக்கனாமிக் ட்ராட். இந்த ஃபண்டு இன்கம் லாஸ் அதனால கிராப் ஃபெயிலியர் ஆயிரும். அந்த மாதிரி ஃபெமைன் அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தினால் அப்படி சொல்லுவாங்க, அதனால் ஏற்படக்கூடிய வறட்சி. அந்த மாதிரி 7 டைப் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க எல்லாமே. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது லேண்ட்ஸ்லைட்ஸ். மேஜர் லேண்ட்ஸ்லைட்ஸ் அக்கறாகிற ஏரியாஸ் வந்துட்டு நீல்கிரிஸ். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் நிலச்சரிவு எப்பவுமே மலைப்பகுதியில் தான் நடக்கும். ஸோ நீல்கிரிஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ், ஏலகிரி, ஷேர்வாயன் ஹில்ஸ் இங்கே தான் நடக்கும். இதுக்கு வந்து 4 கேட்டகரி ஆஃப் வார்னிங் இருக்குது. ட்ராட் வறட்சிக்கு எப்படி 7 டைப் ஆஃப் வறட்சி இருக்கோ, இதுக்கு வந்து 4 கேட்டகரி ஆஃப் வார்னிங், 4 கேட்டகரி ஆஃப் வார்னிங் இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு, நிலச்சரிவுக்கு. அடுத்து எர்த்குவேக் வந்து 3 seismological நெட்வொர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ எர்த்குவேக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நெட்வொர்க்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குது. ஒன்று சென்னை, இன்னொன்று கொடைக்கானல், இன்னொன்று வந்து சேலமில் இருக்குது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இடத்துல இருக்குது: சென்னை, கொடைக்கானல், சேலம். அடுத்தது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் லெவல். ஸோ கெமிக்கல் ரிலேட்டடான நடக்கிற டிசாஸ்டர்ஸ் வந்துட்டு 4 லெவலில் வந்துட்டு அதை ரேங்கிங் பண்ணுறாங்க. லெவல் 0, லெவல் 1, 2, 3. அடுத்து டிஎன் ஸ்மார்ட் அப்படின்றது வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சிஸ்டம் ஃபார் மல்டி ஹசார்ட் பொட்டன்ஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அலர்ட், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், பிளானிங் அண்ட் ட்ராக்கிங். இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்மு. இது என்னன்னா ஒரு யூசர்ஸ் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சென்டிங் டிஸ்ட்ரெஸ் மெசேஜஸ் ஆர் அலர்ட் சீக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் அத்தாரிட்டிஸ். ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் அதுக்கான ரிலீஃப் கேட்குறதும் இந்த ஆப்பில் பண்ணுறாங்க. இது வந்துட்டு டெவலப்டு ஃப்ரம் த ஃபண்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்கோடைய ஃபண்ட்லேருந்து எடுத்து பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் கிரியேட் பண்ணப்பட்ட ரைம்ஸ் அப்படின்ற ஒரு மாடலுடைய கொலாபரேஷனில் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு டிசாஸ்டர் தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நடந்த டிசாஸ்டரை பார்த்தோன்னா ஒவ்வொரு வியூ மாதிரி வரும். ஃப்ளட் ஆஃப் 2015. ஓகே, 2015 தமிழ்நாடு சென்னையில் வந்துட்டு அதிக லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் பெஞ்சிருக்கு இந்த நவம்பர் மந்தில். ஓகே, நவம்பர் மந்தில் வந்து 1024 mm ரெயின்ஃபால். அடுத்து வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்துட்டு டிசம்பரில் வந்துட்டு ஒரு வெட்டஸ்ட் டே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. 100 வருஷத்தில் இந்த ஒரு நாளில் தான் அதிக ரெயின்ஃபால் பெஞ்சிருக்கு. அந்த ஒரு நாள் வந்துட்டு 300 mm ரெயின்ஃபால் பெஞ்சிருக்கு சென்னையில். ஓகே, அதனால பயங்கரமான ஃப்ளட் நடந்திருக்கு 2015. அடுத்து 2017 வந்து ட்ராட் வறட்சி நடந்திருக்குது. 32 டிஸ்ட்ரிக்ட் எல்லாம். அப்போ வந்து 32 டிஸ்ட்ரிக்ட் தான், இப்போ தான் 38. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வறட்சி அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அடுத்து 16 வரதா சைக்ளோன் வந்துட்டு எங்கெங்கே அட்டாக் ஆச்சு அப்படின்ற மட்டும் பார்த்துக்கணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நார்தர்ன் ஏரியாஸ் மட்டும்தான் வரதா சைக்ளோன்னு. அடுத்து ஒக்கி சைக்ளோன் 2017. ஒக்கி வந்துட்டு சவுத் வெஸ்ட் ஆஃப் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இது வந்து சவுத் மட்டும்தான். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம், பிஓஜி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நார்து மட்டும்தான். ஒக்கி வந்துட்டு சவுத் மட்டும்தான். ஓகே, அடுத்து வந்து குரங்கணி ஃபாரஸ்ட் ஃபயர் 2018. இது வந்துட்டு தேனி டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்குது. அங்கே வந்து இந்த ட்ரெக்கிங் போயிட்டு நிறைய பேர் மாட்டினாங்க. அப்போ நியூஸ்லாம் பயங்கரமாக வந்துச்சு. அந்த குரங்கணி ஃபாரஸ்ட் ஃபயர் 2018. இது வந்து 10 பேர் இறந்துருக்காங்க. அது கஜா சைக்ளோன் 2018. கஜா சைக்ளோன் வந்துட்டு எங்கே கிராஸ் ஆச்சு அப்படின்னா நாகப்பட்டினம், வேதாரண்யம். இது வந்து ஈஸ்டர்ன் சைடு. ஓகே, வர்தா வந்து நார்த்து, ஒக்கி வந்து சவுத்து, கஜா வந்துட்டு ஈஸ்டர்ன் சைடு. ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இது, அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணியிருக்குது. அடுத்து லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆஃப் 2019. நீலகிரிஸ் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ 18 வந்துட்டு குரங்கணி ஃபாரஸ்ட் ஃபயர், 19 வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ், 17 வந்துட்டு ட்ராட் நடந்திருக்கு. 17, 18, 19 3 வருஷம் கண்டினியூஸாக ஒவ்வொரு டிசாஸ்டர் நடந்திருக்கு. அடுத்து வந்து நிவார் சைக்ளோன் வந்து நம்ம பார்த்தோம் 2020. புருவி, பியூர் நிவாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா 2020. சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம். இது வந்துட்டு தமிழ்நாடு நியர் புதுச்சேரி. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸையுமே வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும். மொத்தம் 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குன்னா அது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணியிருக்கும் இந்த நிவார் சைக்ளோன்னு.
புரவி சைக்ளோன் வந்துட்டு அகைன் இதுவும் ஆல் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் தான். ஓகேவா? நார்த்லேருந்து சவுத் வரைக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீஜன் அப்படின்னு கிடையாது. இந்த ரெண்டுமே எல்லா ரீஜனையுமே தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து COVID-19. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ க்ரோர்ஸாக செலவாயிருக்கு அப்படின்றது. ஃபைனான்ஸ் இது அடுத்து வந்துட்டு ஹெவி ரெயின்ஸ் இன் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் நவம்பர் 2022 மயிலாடுதுறை ஹெவி ரெயின்ஃபால் வந்துருக்குது. அது மேண்டோ சைக்ளோன் டிசம்பர் 2022. ஓகே. ஸோ அவ்வளோதான் சைக்ளோன்ஸ் அந்த ஒவ்வொரு இது ரிலேட்டடான டேட்டாஸ் இது எல்லாமே ஜென்ரல் டேட்டாஸ். அடுத்து லைட்னிங் மின்னல் வெட்டுதுல. ஸோ மின்னல் வெட்டுறது வந்துட்டு ப்ரிடாமினெண்ட்டாக வந்துட்டு இந்த மந்த்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் ப்ரீ மான்சூன்லையும் அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த டைமில் நடக்கிற அந்த புயல் வரும்ல, அந்த புயல் வரப்போ வர மின்னல் தாக்கி உயிரிழப்புகள் நிறைய நடக்குது தமிழ்நாட்டில். ஸோ லாஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? மின்னல் வெட்டி இறக்குறவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2021, 22 மட்டுமே 29 பேர் உயிர் இழந்திருக்காங்க இந்த மாதிரி மின்னல் தாக்கி. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ஸ் அமௌண்ட் கொடுக்குறது வந்து 4 lakh தான். ஹீட் வேவ் மாதிரி இதுக்கும் 4 lakh தான். வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல தான் கொடுக்குறாங்க. அடுத்து கேல் விண்ட் இதெல்லாம் வந்துட்டு அந்த காற்று அடிக்கிறது ஸ்ட்ராங்கர் தானே ப்ரீஸ் ஒரு காற்றோட ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இது வந்து விண்டாக 50 to 102 km/h வேகத்தில் அடிக்கிற காற்று. தமிழ்நாட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி ஏப்ரல் மே மந்த்தில் அந்த கேல் விண்டு வருது. ஓகே. அடுத்தது வந்துட்டு இது வந்து கிராப்ஸ் வந்துட்டு அதிகமாக டேமேஜ் பண்ணுது. கிராப்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி இருக்கும். அந்த வாழை மரங்கள் அதெல்லாம் வந்து சாஞ்சரிச்சு விட சொல்லுவாங்க புயல் காற்றுல. அதெல்லாம் அந்த கேல்வின்னால தான் நடக்கிறது. அடுத்து சுனாமி வந்துட்டு இது வந்துட்டு இந்த 2004 நடந்த சுனாமியோட டீட்டெயிலு. எர்த்குவேக் மேக்னிடியூட் ஆஃப் 9.0 ரிச்சர் ஸ்கேலில் வந்து மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்துட்டு இந்தோனேஷியன் கோஸ்ட்டில் வந்துட்டு அடிச்சிருக்கு. அதனால அது ஏற்பட்ட சுனாமி தான் அது. ஓகேவா? ஸோ இந்த சுனாமி வந்துட்டு இந்த சைக்ளோன் ஆக்டிவிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி அக்டோபர் டிசம்பர் மந்த்தில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த ஒரு டைம் தான் நமக்கு தமிழ்நாடு சுனாமி இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில். அடுத்து seismic vulnerability. தமிழ்நாடு வந்துட்டு 13 ஒன் ஆஃப் தி 13 ஐடென்டிஃபைட் seismic tectonic zones ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. தமிழ்நாடு அந்த ஒரு ஜோன்ஸில் இருந்து இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஃபால்ட். அந்த ஜாகிரபிக்கலான டீட்டெயில் இது எல்லாமே அந்த எர்த்குவேக் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஏரியாஸ் இது எல்லாமே. ஓகே. ஸோ இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை. அடுத்த தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் மாடரேட் எர்த்குவேக்ஸ் இந்த பாஸ்ட் எர்த்குவேக்ஸ் ஆஃப் 200 years எவிடன்ஸ் ஃப்ரம் பப்ளிஷ் லிட்ரேச்சர். எஸ் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு வந்துட்டு எர்த்குவேக் கடந்த 200 வருஷங்களில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கா அப்படின்னா எஸ் ஆமாம் அப்படின்னு தான் கொடுக்கணும். அடுத்து BIS Bureau of Indian Standards classifies தமிழ்நாடு into 2 categories, Zone 2 and Zone 3 categories. எர்த்குவேக் பேஸ்டாக தமிழ்நாடு வந்து Zone 2, Zone 3 கேட்டகரிஸில் வைக்கிறாங்க. Zone 2 வந்துட்டு 73%, Zone 3 வந்துட்டு 27% இருக்குது. Zone 3ல வர டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்னா கோயம்புத்தூர், சென்னை, சேலம் இந்த 3 வந்து seismic Zone 3ல வந்துட்டு ஃபால் ஆகுது. அடுத்து வந்துட்டு லேண்ட்ஸ்லைட் ஹசார்ட் ஜோனேஷன் அட்லாஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு அட்லஸ் இருக்குது. லேண்ட்ஸ்லைடில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஹசார்ட் எந்தெந்த ஏரியாஸ் இருக்குன்னு ஒரு அட்லஸ் அதுக்கு பப்ளிஷ் பண்ண வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி ப்ரொமோஷன் கவுன்சில். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல அவ்வளோவா. அடுத்து கேட்டகரிஸ் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் அ சிவியர் டு வெரி ஹை லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ். ஓகே. லேண்ட்ஸ்லைடுக்கு அதிகமாக ப்ரோன் ஆகின ஏரியாஸ் வந்து நீல்கிரிஸ் தான். ஏன்னா அதான் வந்து அதிகமான மலைப்பகுதி இருக்கிற இடம். அடுத்து ஹசார்ட் டியூ டு ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வந்துட்டு வெரி ஹை கேட்டகரியில் இருக்க டிஸ்ட்ரிக்ட். அதிகமாக தீப்பிடிக்கக்கூடிய வெடிக்கக்கூடிய இடங்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், மதுரை, திருவள்ளூர் இதெல்லாமே அதில் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து வந்து கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர் வல்னரபிலிட்டி CBRன்னு சொல்கிறாங்க. கெமிக்கலாகவும் பயாலஜிக்கலாகவும் ரேடியாலஜிக்கலாகவும் நியூக்ளியராகவும் வல்னரபுளாக இருக்கிற ஏரியாஸ் அது ரிலேட்டட் வந்து மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அட் கல்பாக்கம் வந்து 2 units ஆஃப் 220 ஈச் இருக்குது. கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து 1000 MW திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே. கூடங்குளம் வந்துட்டு செகண்ட் யூனிட் 1000 MW வந்து 2017 ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நியூக்ளியர் டிசாஸ்டர் வல்னரபிலிட்டி இருக்க ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய பாலிசி இதோட ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோஸில் நான் ஃபர்தராக மித்த பாலிசி ரிலேட்டடான டாக்குமெண்ட்டோட நான் வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது அதில் டவுட்ஸோ இல்லை ஃபர்தராக Group 1 ஒரு SSC ரிலேட்டடாக எது குவரிஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.